சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 17/5/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை பிரதமை திதி இரவு 9:41 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை த்விதியை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரம் மதியம் 2:31 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து ரோஹிணி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு அதிகண்டம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கிம்ஸ்து கணம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே இஷ்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பார். யாகாதி கிரியைகளை செய்பவர்களுக்கு ஒரு உகந்த நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள். ஒவ்வொரு பிரதமை திதி நாளன்றுமே நம்ம இந்த இஷ்டிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு தான் வந்துருக்கோம். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அதிக ஜேஷ்ட சுத்த பிரதமை அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்திருக்கா. இது என்ன அதிக ஜேஷ்ட சுத்த பிரதமைன்னு சொல்லி பார்த்தோம்னா சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய ஜேஷ்ட மாதம் அதுவும் அதிக மாதமாக வந்திருக்கிறது. இந்த அதிக மாதமாக வந்திருக்கக்கூடிய அந்த சாந்திரமான ஜேஷ்ட மாதத்தினுடைய முதல் நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள். ஆக இந்த மாதம் முழுக்கவே சாந்திரமான சம்பிரதாயத்தை பின்பற்றுபவர்கள் சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பார்கள். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கிருத்திகை விரதம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பஞ்சாங்கங்களிலே கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் சில பஞ்சாங்கங்களே நேற்றைய தினமே இந்த கிருத்திகை விரதம்ங்கிறத கொடுத்து அனுசரித்தவர்களும் இருப்பார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:46 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:24 சந்திர உதயம் என்பது காலை 5:56 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 7:10 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் சொல்லி பார்த்தோம்னா காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும் மதியம் 2 மணி முதல் 3 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:49 முதல் 6:24 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:05 முதல் 1:40 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3:14 முதல் மாலை 4:49 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:30 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:49 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையினாலுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஞானம் என்பது எது, அறிவு என்பது எது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அறிவு ஞானம் எது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இது ராமகிருஷ்ண பரமஹம்சரினுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு கதையாகவே பார்க்கப்படுகிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடர்கள் இருந்தார்களாம். அதிலே பிரதானமான மூன்று சீடர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த 3 சீடர்கள் சொன்னதை விட அந்த குருகுலத்திலே படித்துக் கொண்டிருந்த மாணாக்கர்கள் கூட வச்சுக்கலாம், மாணவர்கள் கூட வச்சுக்கலாம். அந்த மாணவர்கள் ஒரு 3 பேர் இவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன் நாங்க நிறைய படிச்சுட்டு இருக்கோம், நீங்களும் நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்கல, ஆனா எங்களுக்கு இது மட்டும் விளங்கல. என்னன்னு கேட்டா அறிவுன்னா என்ன, ஞானம்னா என்ன தான் எங்களுக்கு விளங்கல அப்படின்னு சொன்னாங்களாம். அறிவுன்னா என்ன, நிறைய புஸ்தகங்களை படிக்கிறதுனால அறிவு வர்றது, அதன் மூலமா ஞானமும் சேர்ந்துதானே வர்றது. ஆனால் ஞானம் என்றால் என்ன, அறிவு என்றால் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு விளங்கலன்னு சொன்ன உடனே அப்படியா கொஞ்ச நேரம் இருங்கோன்னு சொல்லிட்டு இவர்கள் மூவரையும் ஒரு அறையில ஏதோ ஒரு ரூம்ல உட்காந்து வச்சுட்டாராம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவங்க 3 பேரும் ஒரு ரூம்ல உட்கார வச்சுட்டு அவர் மட்டும் பக்கத்துல இருந்த ஒரு ரூமுக்குள்ள போயிருக்கார். ஒரு ரூமுக்குள்ள போய் அங்க எதுவும் சம்திங் செஞ்சுட்டு எல்லாத்தையும் கதை மூட்டை எல்லாம் செஞ்சு வச்சுட்டு திரும்பி வெளியில வந்துட்டு இங்க உட்கார்ந்துட்டாராம். உட்கார்ந்துட்டு நீங்க இப்ப 3 பேர்ல ஒவ்வொருத்தரா தான் அந்த ரூமுக்குள்ள போகணும். அந்த ரூமுக்குள்ள போங்க, அங்க ஒரு டம்ளர்ல ஒரு விஷயத்த வச்சிருக்கேன், அதை பார்த்து சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாராம்.
சரின்னு முதலாவதாக ஒரு மாணவன் எழுந்து உள்ள போறான். உள்ள போனா அங்க பார்த்தா ஒரு 3 குவளைகள் இருந்தது. குவளைனா டம்ளர்ன்னு வச்சுக்கங்களேன். ஒரு 3 டம்ளர் இருந்திருக்கு. ஒண்ணு பார்த்தா தங்கத்தாலான டம்ளராம். தங்கத் குவளைங்கிறது ஒண்ணு இருந்திருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா வெள்ளியினால ஒரு டம்ளர் இருக்கு. 3வதாக பார்க்கும்பொழுது அது வந்து ஒரு பித்தளையினால ஒரு டம்ளர் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இதுல பார்க்கும்போது பார்க்குறான், இதுல பால்ங்கிறது 3த்துலயுமே நல்ல வாசனையான பால போட்டு வச்சிருக்கான். நல்ல ஏலக்காய் போட்டு பாதாம் பால் மாதிரி நல்ல வாசனை நல்லா சுண்டி இழுக்கிறது. இந்த பையன் பார்த்துட்டு முதல்ல பார்த்தோனே இந்த தங்க டம்ளர்ல பார்த்துட்டான் இல்லையா? அத பார்த்தோனே இத எடுத்து குடிக்கணும்னு ஆசை. அவர் தான் குடிச்சிட்டு வான்னு சொல்லிட்டார் இல்லையா? நேரா அந்த தங்க டம்ளர்ல இருக்கிற பால் எடுத்து குடிச்சுட்டான். குடிச்சு முடிச்சுட்டு அவன் வெளியில வந்துட்டான். அதுக்கப்புறம் 2வதா நீ போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. 2வதா அவன் போறான். அவன் பார்த்த உடனே அங்க பார்த்தா தங்க டம்ளர்ங்கிறது காலியா இருக்கு. ஆனா பால் அதுல இருந்ததற்கான அடையாளம் இருக்கு. அவன் குடிச்சிருக்காங்கிறத இவன் பார்க்கறான். அடுத்தது பார்க்கும்போது வெள்ளி டம்ளர்ல பால் இருக்குது. அதுக்கு பக்கத்திலேயே அந்த பித்தளை டம்ளர்லயும் பாலுங்கிறது இருக்கு. வெண்கல டம்ளரோ இல்ல பித்தளை டம்ளரோ வச்சுக்க அதுலயும் பார்க்கறான். வெண்கல டம்ளரையும் வச்சுப்போமே அதுலயும் பால் இருக்கு பார்க்கறான். அவனுக்கு லேசா மனசுக்குள்ள ஒரு கிளேசம். ஆஹா முதல்ல வந்தவன் தங்க டம்ளர்ல இருக்கிற பாலை குடிச்சிட்டு போயிட்டானே. நம்ம வந்து சரி வெள்ளி டம்ளராச்சும் நமக்கு இருக்கே. வெள்ளி டம்ளர்ல இருக்கிற பாலை குடிச்சிருவோம்னு சொல்லிட்டு கடகடன்னு வெள்ளி டம்ளர்ல இருக்கிற பாலை குடிச்சிட்டு அவன் வந்துட்டான். அடுத்தது 3வதா ஒரு பையன் இருக்கான். நீ அவன போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவன் உள்ள போய் பார்க்கறான். பார்த்த உடனே தங்க டம்ளரும், வெள்ளி டம்ளரும் காலியா இருக்கு. அத பார்த்துட்டு சரி நமக்கு குடுப்பினை இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல வருத்தத்தோட என்ன பண்றான்னா, இந்த வெண்கல டம்ளர்ல இருந்த அந்த பாலை எடுத்து அவனும் குடிச்சிடறான். ஏன்னா குருநாதர் சொல்லியிருக்காரு இல்லையா, பாலை குடிச்சிட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு. அதனால பார்த்துட்டு அதை எடுத்து அவன் குடிச்சிடறான். குடிச்சிட்டு கொஞ்சம் வருத்தத்தோடயே வந்து அப்படியே அமைதியா உட்கார்ந்துக்கிறான். பார்த்த உடனே இவர் கேட்கிறாரு, ஏன்பா நீ இவ்வளவு வருத்தமா இருக்கேன்னு சொல்லி கேட்ட உடனேயே அவன் சொல்றான், குருநாதா நான் போகும்போது எனக்கு முன்னாடியே நீங்க இவங்க 2 பேரையும் அனுப்பிச்சிட்டீங்க. அவன் போய் ஃபர்ஸ்ட் போனவன் அவன் எதுல குடிச்சான்னு எனக்கு தெரியல. நான் போகும்போதே அந்த தங்க டம்ளர், வெள்ளி டம்ளர் 2மே காலியா இருந்தது. எனக்கு கிடைச்சது வெண்கல டம்ளர் தான். சரி நான் அந்த பாலை குடிச்சிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னானா. நீங்க சொன்னதுனால நான் குடிச்சிட்டு வந்தேன்னு சொன்னோடனே, பால் எப்படிப்பா இருந்ததுன்னு கேட்டார் அவர். ரொம்ப நல்ல ருசியா இருந்தது அப்படின்னு அவன் கொஞ்சம் உடம்புல அப்படி தெம்பு வந்து அது வரைக்கும் வருத்தமா பேசிட்டு இருந்தவன் பால் எப்படி இருந்ததுன்னு நல்ல ருசியா இருந்தது. நல்ல இந்த மாதிரி நான் ருசியில சாப்பிட்டதே இல்லை. ரொம்ப நல்ல ருசியா இருந்தது. எனர்ஜிட்டிக்கா இருந்தது இந்த பையன் சொல்லியிருக்கான். அடுத்தது 2வது பார்த்தோன்னே அவன் கொஞ்சம் மலர்ந்த முகத்தோட சொன்னானா, நான் போகும்போது எனக்கு வெள்ளி டம்ளர் கிடைச்சது. சரி நமக்கு வெள்ளி டம்ளராச்சும் நமக்கு கிடைச்சது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷத்தோட குடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னானாம். அடுத்தது முதலாவது திரும்பி பார்க்கிறார். பார்க்கும்போது அவன் ரொம்ப ஹாப்பியா சொன்னானா, இந்த இருக்கிறதுலயே நான் தான் அதிர்ஷ்டசாலி. நான் போகும்போது 3 டம்ளர்லயுமே பால் இருந்துச்சு. அதனால எனக்கு தங்க டம்ளர் கிடைச்சிருக்கு இல்லையா? அதனால நான் தங்க டம்ளர்ல இருந்து பாலெல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொன்னானாம். சொன்ன உடனே தான் இவர் சொன்னாராம், மூவருக்குமே ஒரே மாதிரியான பால் தான் வைக்கப்பட்டிருந்தது. இந்த 3த்திலுமே இருக்கிறது ஒரே மாதிரியான பால் தான். நான் தான் 3த்தையுமே தயாரிச்சேன். ஒரே நேரத்துல தான் தயாரிச்சேன். ஒரு பாத்திரத்துல தனியா அத வந்து பாலை கொதிக்க வச்சு நான் பாதாம்லாம் போட்டு வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டு கொஞ்சம் குங்குமப்பூலாம் போட்டு சர்க்கரை எல்லாம் நிறைய கரெக்டான அளவுல போட்டு 3த்துலயும் பகிர்ந்து வச்சுட்டு வந்தேன். நீ முதல்ல போனவன் 3த்துல இருக்கக்கூடிய பாலையும் பார்த்த. ஆனா உன்னுடைய ஆசை, உன்னுடைய மனமானது 3த்துல இருக்கிறது ஒண்ணுதான். ஆனா நீ தங்க டம்ளர்ல இருக்கிற பாலை தான் எடுத்து குடிக்கணும்னு எடுத்து குடிச்சிட்டு வந்திருக்கே தவிர அந்த தங்க டம்ளர் என்னவோ உனக்கு சொந்தமானது அல்ல. அது நீ அங்கேயேதான் திரும்ப வச்சுட்டு வந்திருக்க. ஏன் நீ அதை வெங்கல டம்ளர்ல இருந்து எடுத்து குடிச்சிருக்கலாமே? ஏன் அதை குடிக்கல? ஆசை. நம்முடைய மனம் ஆசைப்படுகிறது அல்லவா? ஆசையப்பட்டதே தவிர தங்க டம்ளர நம்மளால எடுத்துட்டு போக முடியாது. 3த்துல இருந்ததும் ஒரே மெட்டீரியல் தான். ஆனா தங்க டம்ளர் மேல ஆசைப்பட்டு அத குடிச்சிட்டு திரும்பி அந்த டம்ளர வச்சுட்டு வந்துட்டேன். ஆனா அதுல உனக்கு ஒரு அபரிமிதமான சந்தோஷம் கிடைச்சிருக்கு. இவனுக்கு பார்த்தோம்னா தங்கம் இல்ல நமக்கு வெள்ளியாச்சும் கிடைச்சதேன்னு சொல்லி வெள்ளி டம்ளர் என்னவோ இவன் எடுத்துட்டு வரல. அந்த பாலை மட்டும் தான் குடிச்சிட்டு வந்திருக்கான். அவன் கொஞ்சம் லேசான சந்தோஷத்தோட இருக்கான். இவனை பார்த்தா நமக்கு அதிர்ஷ்டமே இல்ல. நமக்கு வந்து வெறும் வெண்கல டம்ளர்ல இருக்கிற பால் தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவன் அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறானே. இவன் தொங்கிய தலையோடு திரும்பி வந்திருக்கானே. நம்ம வந்து அன்லக்கி ஃபெலோங்கிறவா நினைக்கிறானே. நீங்கள் மூவருமே அந்த 3 பாத்திரங்களையுமே எடுக்கவில்லை. ஆனால் அதில் இருந்த பால் மட்டும்தான் உங்களுக்கு சொந்தமாகி இருக்கிறது அல்லவா? இதுதான் ஞானம் என்பது. ஆனால் உங்களுடைய அறிவானது எதை தூண்டி இருக்கிறது? அதை போய் எடுத்துக்கோன்னு சொல்லி அந்த தங்க டம்ளர்ல இருக்கிறத எடுத்து குடிச்சாதான் நமக்கு ஏதோ வசத்தின்னு சொல்லி உங்களுடைய அறிவானது சொல்லி இருக்கிறது. ஆக அறிவிற்கும் ஞானத்திற்கும் இதுதான் வித்தியாசம் என்பது. நம்ம ஒரு பொருளை பார்க்கிறோம். பார்த்த உடனே அந்த பொருளுடைய தரத்தை மட்டும்தான் நிர்ணயிக்கிறோமே தவிர அந்த தரத்தை நிர்ணயிப்பது என்பது நம்முடைய அறிவானது செய்கிறது. ஆனால் அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் அதன் மூலமாக நமக்கு என்ன பலன் கிடைக்கும் யோசிக்கிறோம் இல்லையா?
இதுதான் ஞானத்தை தரக்கூடியது. அதற்குள்ளாக இருக்கக்கூடிய பால் என்பதுதான் ஞானம். அந்த பாலை நீங்க 3 பேருமே சாப்பிட்டாச்சு. உங்க 3 பேருக்குமே ஒரே மாதிரியான பலன் தான் கிடைத்திருக்கிறது. இவன் தங்க டம்ளர்ல குடிச்சதுனால இவனுக்கு எக்ஸ்ட்ரா பலனோ, இவன் வெள்ளி டம்ளர்ல குடிச்சதுனால இவனுக்கு குறைவான பலனோ, இவன் வெண்கல டம்ளர்ல குடிச்சா அவனுக்கு பலனே இல்லாம இல்ல. 3 பேருக்குமே பலன் கிடைச்சிருக்கு. இதை உணர்வதுதான் ஞானம் என்பதுன்னு சொல்லி விளக்கினாராம். நான் ஏன் இந்த நேரத்தில் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கேன்னா, நம்மில் பலரும் இப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். நமக்கு கிடைக்க வேண்டியது என்னவோ கரெக்டா கிடைச்சிடுறது. இறைவன் நமக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் அப்படிங்கிறத எல்லோருக்குமே குறைவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அது நமக்கு கிடைச்சிருக்கு, அதுதான் நமக்கு சந்தோஷம் என்று இந்த ஞானத்தை பெற வேண்டியது. அதனை விடுத்து இது ஆடம்பரமாக இருக்கிறது, இப்படி கூட எடுத்துக்கலாமே. அவன் பாரு எப்பயுமே கட்டிலே படுத்து தூங்குறான்ப்பா. அதுவும் அந்த காட்டு பார்த்தோம்னா 3 லட்சம் ரூபாய் கட்டிலாம், அவ்வளவு பெருசு இருக்கு. அந்த மெத்தை பார்த்தோம்னா அந்த மெத்தையே 30,000 40,000 சொல்றா அப்படிங்கிறா. இந்த மெத்தையில படுத்து தூங்கினாலும் தூக்கம்தான். அதே வெறும் கட்டாந்தரையில ஒரு துண்டை விரிச்சு போட்டு தூங்கினாலும் தூக்கம்தான். இங்க விஷயம் என்னன்னா, நிம்மதியா தூங்குறோமா அப்படிங்கிறத பாக்குறது மட்டும்தான் ஞானமே தவிர, அது எந்த கட்டில் மேல படுத்துட்டு இருக்கோங்கிறது ஞானம் அல்ல. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் அந்த தினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.